அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு மிகவும் பரபரப்பாக நடந்து கொண்டிருக்கும் நிலையில் குற்றவாளிகளை பிடிக்க 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சாலமன் இணைப்பில் இருக்கிறார். சாலமன், வணக்கம். இது குறித்த முழு விவரங்கள். இன்று மாலை 7 மணி அளவுல பெரம்பூர் பகுதியில பகுஜன் சமாஜ் கட்சியினோட மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங்கை 7 பேர் கொண்ட மர்ம கும்பல் வெட்டி படுகொலை செய்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து தீவிரமாக செம்பியம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக ஏற்கனவே 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிரமாக இந்த விசாரணையானது நடைபெற்று வரும் நிலையில தற்போது இந்த சிசிடிவி காட்சிகளை வைத்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய இந்த முக்கிய நபர்களை கைது செய்வதற்காக மேலும் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த கொலை வழக்கு தொடர்பாக மொத்தம் 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு சென்னை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். குறிப்பாக இதுல வடக்கு மண்டல கூடுதல் ஆணையரான அஸ்ராகருக்கு தலைமையில் இந்த 10 தனிப்படையும் அமைக்கப்பட்டு தீவிரமாக தேடப்பட்டு வருகிறது. இந்த கொலையாளிகள் அந்த உணவு டெலிவரி செய்வது போல இங்கு கொலை செய்திருப்பதால் இதற்கு பின்னால் யார் உள்ளனர், ஏற்கனவே முன்விரோதம் காரணமாக இந்த கொலை வழக்கானது நிகழ்ந்துள்ளதா என்பது தொடர்பாக தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இது மட்டுமின்றி இவர்களுக்கு ஏற்கனவே இந்த ஆற்காடு சுரேஷ், அதாவது பட்டினப்பாக்கத்துல கடந்த 2023ஆம் ஆண்டு ஆற்காடு சுரேஷ் என்பவரை கொலை செய்த வழக்குல இவருக்கு ஆம்ஸ்ட்ராங்கிற்கும் தொடர்பு இருப்பதாக கூறப்பட்ட நிலையில அவர்களது கூட்டாளிகள் ஏதேனும் இதில் கொலையில் ஈடுபட்டனர் என்பது தொடர்பாக பல கோணங்கள்ல தற்போது தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இவருக்கு இந்த ரியல் எஸ்டேட் தொழிலும் ஏதேனும் முன்விரோதம் உள்ளதா என்பது தொடர்பாக பல கோணங்களில் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.